தாவேக்க தலைவர் விஜய் 2026ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? ஜெயிக்க வாய்ப்பு இருக்குண்ணா. தளபதி கண்டிப்பா எங்க தளபதி ஜெயிச்சிருவாங்க 100%. அதான் யங்ஸ்டர்லாம் கொஞ்சம் அவர் பின்னாடி இருக்கிறதுனால கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்குமா? தனியாக வச்சாதான் அவர் தான் உட்காரணும் ஆட்சியில். விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? நல்லா செயல்பட்டா வரலாம். அவர் ஒருத்தர் போதாங்க. எங்க ஓட்டு அவருக்கு தான். என்னுடைய கெஸ்ஸிங் படி ஆல்ரெடி இருக்கவங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் கூட்டணி இருக்காங்க, ஆல்ரெடி அவங்க தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. பட் விஷயம் என்னன்னா விஜய் வரணுன்றது. இப்போ தனித்து நிற்கணுமா இல்லை அலைன்ஸ் வச்சா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தனித்து தான் நிற்கணும். சீமான் அவர்கள் தனித்து தான் நின்னாங்க, ஆனா அவரால் ஜெயிக்க முடியலையா? இப்போ அதே இடத்த விஜய் நிரப்புவாரா? சீமான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சொல்கிறது, வாய் பேச்சுன்னு தான் நினைக்கிறேன். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. தாவேக்க தலைவர் விஜய் 2026ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? ஜெயிக்க வாய்ப்பு இருக்குண்ணா. தளபதி இப்போ 2026ல தாவேக்கானா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கூட்டணி பொறுத்து அவர் வரலாம். ஆனால் ஜெயிக்கணுங்கிறது அவ்வளோ சாத்தியம் இல்லை. வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு. அவர் தனித்து நின்னா ஜெயிப்பாரா அல்லது கூட்டணி நிறுவ வைக்கணும்னு நினைக்கிறேன்? என்ன ஜெயிப்பாரு? கண்டிப்பா எங்க தளபதி ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா மக்களுக்காக வராரு, சுயநலம் இல்லாம ஏதாவது பண்ணணுன்ற ஒரு ஆசையில வராரு. கண்டிப்பா மக்களும் சப்போர்ட் பண்ணாங்க, ஜெயிச்சிருவாரு. அதான் யங்ஸ்டர்லாம் கொஞ்சம் அவர் பின்னாடி இருக்கிறதுனால கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரியவங்க இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அவங்க சைடில் இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல, அதனால் அவங்க சைடு இருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ல மோஸ்ட்டாக பாதிக்கு பாதி விஜய் தான் 100%. ஆக்சுவலாக ஜெயிக்கணுன்றது ஆசை. பட் இந்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிப்பாங்களான்றது கொஞ்சம் டவுட். அம்மா 2026 எலெக்ஷன்ல விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. டஃப் தான் தெரியல. 3 பேரும் கொஞ்சம் காம்படிஷனாக தான் இருக்கும். ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வைஸ் படி பார்த்தீங்கன்னா சில பேர் தான் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. மீதி எல்லாம் வந்து ஓட்டு நிறைய பிரியறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. டிஎம்கேயோட இது சிலது வந்து கம்யூனிட்டி வைஸும் பிரியும். இது இல்லாமல் ஏடிஎம்கே அதர் கட்சிஸ்ன்னு போகும்போது நிறைய இதாக இருக்கு. பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? நல்லா செயல்பட்டா வரலாம். கண்டிப்பாக இருக்குப்பா. வாய்ப்பு இருக்கு சார். இப்போ அவர் கூட்டணி வச்சா ஜெயிப்பாரா தனித்து நிற்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தனித்து தாங்க நிற்கணும். அவர் எதுக்கு கூட்டணி வைக்கணும்? அவர் ஒருத்தர் போதாங்க. போது சீமான் அவர்களும் தனிச்சு தான் நின்னாங்க, ஆனாலும் அவரால் ஜெயிக்க முடியல. இப்போ அந்த சீமான் விட்ட இடத்த விஜய் நிரப்புவாரா? வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நான் ஒரே ரீசன் சொல்லிடுங்களா? சீமான் இன்னும் எதுவுமே பார்க்கல. எங்க அண்ணன் எல்லாருமே பார்த்துட்டாரு. இதுக்கப்புறம் அவருக்கு ஆசைன்னு ஒண்ணுமே கிடையாது. வெறும் மக்களுக்கு பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணும் அவர்கிட்ட இருக்குது, அவ்வளவுதான். அந்த ஒரே ரீசன் தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சீமான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சொல்றது, வாய் பேச்சுன்னு தான் நினைக்கிறேன். தனித்து நின்னா அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அல்லது கூட்டணி வைக்கணும்? தான் நம்மளுக்கே அது எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி. ஏன்னா இங்க அதிமுக திமுக ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் அந்த 2 கட்சிகள் எந்த அளவுக்கு டாமினேட் பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ 100% வரணுன்றது ஆசை. பட் அவங்க இந்த வாட்டி வர முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி இந்த டைமிங் அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டைம்ல நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த டைமிங்ல அவங்களோட கெப்பாசிட்டி நம்ம எவ்வளோ இருக்கோம், எந்த ரேஞ்சில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? சீமான் அந்த கட்சிகளை விட இவங்க எவ்வளோ இருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் நெக்ஸ்ட் டைம் சான்சஸ் அதிகம். கூட்டணியும் வைக்கலாம். கூட்டணி வைக்கிறத விட அவருக்கு ரசிகர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப சீமானும் திரைத்துறையில தான் வந்திருக்காரு. இப்ப அவர் தனித்து நின்னாரு, ஆனா ஜெயிக்க முடியல. விஜய் அந்த இடத்துல நிரப்புவாரா? நற்பர் கூட்டணி வச்சா யாருடன் வைப்பாரு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கூட்டணி வச்சா பாமக கூட வைப்பார்னு நினைக்கிறேன். கேப்டன் இல்லை அன்புமணி ராமதாஸ் அவங்க கூட வச்சா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே பாஜக சப்போர்ட்ல இருக்கு, டிஎம்கே அவருக்கு இதுவாகாது. அதனால அன்புமணி ராமதாஸ் இல்லை விஜய் இவங்க கூட்டணி வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு தனித்து தான் நிற்பார்னு நினைக்கிறேன். அதனால தனித்து நின்னா நல்லா இருக்குமா இல்ல கூட்டணி வைக்கணும்? தனித்து நல்லா இருக்கும். தனித்து நிலையில கூறியதால ஓகே தான். எங்க ஓட்டு அவருக்கு தான். கட்சி கூட்டணி வைக்கணும், ஏடிஎம்கே கூட்டணி வைக்கணும். அப்படின்னாக்கா சீமான் கூட்டணி வைக்கணும். தனியாக வச்சாதான் அவர் தான் உட்காரணும் ஆட்சியில. இப்போ சீமான் அவர்கள் தனித்து நின்னாங்க, ஆனா அவரால் ஜெயிக்க முடியல இல்லையா? அவர் சீமா இது கிடையாது. இவரு கண்டிப்பா வருவார். சீமான் இருக்கிறது வேற. ஆனா விஜய் ஃபேன்ஸ் பேஸ் நிறைய இருக்கு அவருக்கு.
அவருக்கு இந்த இளைஞர் கூட்டம் நிறைய, அதனால அவர் ஓட் பேஸில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் சிஎம் ஆவாரான்னு தெரியாது, ஆனால் டஃப்பாக இருக்கும். அப்போ இந்த 26 யாருக்கு மேம் களமா இருக்கும்? என்னுடைய கெஸ்ஸிங் படி ஆல்ரெடி இருக்கவங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் கூட்டணி இருக்காங்க, ஆல்ரெடி அவங்க தான் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. பட் விஷ் என்னன்னா விஜய் வரணும்ன்றது. ப்ரோ 2026 பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சி தான் ப்ரோ வரும். கூட்டணி ஏடிஎம்கே, பிஜேபி இப்போ சேர்ந்துருக்காங்க. டிவிகே வந்து கூட்டணி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.